ஹாய் மக்களே, வணக்கம் அண்ட் வெல்கம் டு நம்ம A1 டிவி. மக்கள் அனைவருக்கும் இனிய வணக்கத்துடன் நான் உங்கள் விஜய் மோகன்ராஜ். மக்களே, இப்போ ஈவினிங் நேரம் வீட்டில் ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்கும்போது, சரி என்னடா சாப்பிட்லான்னு கடையில் ஏதாவது வாங்கலான்னு அப்படியே வண்டி எடுத்துகிட்டு வந்தேன். வரும்போது பார்த்தேன் இங்கே நம்ம தம்பி ஒருத்தர் வந்துட்டு ஒரு கரம் ஸ்டால் வச்சுருக்காரு. ஸோ நம்ம கரம் ஸ்டால் பார்த்திங்க அப்படின்னாக்கா நம்ம இங்கே கரூர் தாந்தோன்றி மலையில் கணபதி பாளையம் பகுதியில் வச்சுருக்காரு. ஒரு 2 பசங்க, குட்டி பசங்க, அழகாக சூப்பராக கடை பார்த்தீங்கன்னா நல்லா டிசைன் பண்ணியிருக்கான். அழகாக ஒரு தள்ளுவண்டியில். ஸோ கடை பேர் வந்து தி பிராண்ட் ஆஃப் 47 அப்படிங்கிற பேர் சூப்பராக சூஸ் பண்ணியிருக்காங்க. பிராண்ட் ஆஃப் 47 அப்படின்னா கரூர் தான் TN 47 அப்படிங்கிறது அதை மீன் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த கரம் அப்படிங்கிறது ஈவினிங் நேரம் ஸ்நாக்ஸுக்கு ஒரு சூப்பரான சாய்ஸ் மக்களே. ஆக்சுவலி இந்த கரம் வந்து நான் ஸ்கூல் படிக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 8th 9th படிக்கிற காலகட்டத்திலேருந்து இருக்குதுன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட இந்த கரத்துக்கு வயசு நம்ம 30 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த கரம் அப்படிங்கிற ஸ்நாக்ஸ் பார்த்தோன்னா நம்ம கரூர் தான் பேட்டன் ரைட்ஸே கேட்கணும். ஏன்னா நம்ம கரூரில் தான் வந்துட்டு இந்த கரம் அப்படிங்கிறதே ஃபேமஸ்ஸு. திருச்சி, நாமக்கல், திண்டுக்கல் இந்த பகுதியிலலாம் இல்லைன்னு நினைக்கிறேன். பெரும்பாலும் மற்ற ஊர்கள் இல்லைன்னு நினைக்கிறேன். சென்னையிலலாம் கூட இருக்கான்னு தெரியல. கரூரில் நம்ம கரம்க்கு பேட்டன் ரைட்ஸே கேட்கலாம். இங்கே 2 பசங்க தி பிராண்ட் ஆஃப் 47 அப்படிங்கிற கடை வச்சுருக்காங்க. இந்த கடையோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, கடை ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. நல்லா ஸ்மார்ட்டாக பண்ணுறாங்க. தன்னுடைய உழைப்பை அடுத்தவங்களுக்கு கொடுத்து கஷ்டப்பட்டு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த பசங்க பார்த்திங்கன்னா ரிலாக்ஸாக, எனக்கு ஓரளவுக்கு ரீசனபிள் இன்கம் இருந்தால் போதும், ஸோ அந்த இன்கம்மை நானே இங்கே ஒர்க் பண்ணி சம்பாரிச்சுக்கிறேன், மென்டல் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் ரிலாக்ஸாக இருக்கேன் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் இன்றைக்கி இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் மத்தியில் நிறைய பேர் வந்துட்டு நேரத்தையும் பொழுதையும் வந்துட்டு வீணாக கழிக்கக்கூடிய நேரத்தில் இந்த மாதிரி இன்றைக்கி இளைஞர்கள் நிறைய பேர் வந்துட்டு நல்ல சூப்பராக வந்துட்டு நல்ல பசங்களாகவே இருக்காங்க. ஸோ அதில் இந்த பசங்க ஒரு நல்ல ஒரு உதாரணம். ஸோ இதில் வந்துட்டு ஒரு பையன் வந்து படிச்சுட்டு இருக்கான். காலேஜ் போயிட்டு வந்துட்டு அண்ணா கூட வந்துட்டு ஹெல்ப் பண்ணுறான். ஸோ அண்ணா வந்து கடை வச்சு பார்த்துக்கிறான். ஸோ சூப்பராக பண்ணியிருக்காங்க. இந்த கடையில் பார்த்தோம்னா கரம்லேயே கரம், முட்டை கரம், வெஜ்ஜு கரம் அதெல்லாம் இருக்குது. ஸோ அது இல்லாமல் வந்துட்டு இந்த இது செட்டு இருக்குது, பானிபூரி இருக்குது, அப்பளம் செட்டு இருக்குது. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்க ப்ரெட் ஆம்லேட் போடுறாங்க, சாண்ட்விச் போடுறாங்க. ஸோ எல்லாமே இருக்குது. எல்லாமே நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது, குவாலிட்டியாக இருக்குது. ஸோ இந்த கரம் வந்து நம்ம டெய்லியும் வந்துட்டு ஒரு ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ்க்கு ஒரு சூப்பரான ஒரு இது. ஸோ நானும் வந்து வந்தோடனே பார்த்தீங்க, இப்போ வீட்டுக்கு பார்சல் வாங்கிட்டு போக தான் வந்தேன். நான் ஆல்ரெடி வந்து சொல்லிட்டேன், முட்டைக்கரம், ப்ரெட் ஆம்லேட் எல்லாம் சொல்லிட்டேன். ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி மக்களே. கண்டிப்பாக இதை வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ நம்மளுடைய கரம் உலகம் பூரா பரவட்டும். ஸோ மற்றவர்களையும் எல்லாருமே தொழில் செஞ்சு தங்களுடைய வருமானத்தை பெருக்கிக்கிட்டு ஏதோ ஒரு தொழில், சுய தொழில் செஞ்சு நேர்மையாக நல்லபடியாக சம்பாரித்து ரிலாக்ஸாக இருக்கணும், வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழணும் மக்களே. அதுதான். ஸோ இங்கே பார்க்குறீங்க, இங்கே 2 ஸ்கூல் பசங்க டியூஷன் போயிட்டு வந்துட்டு சாப்பிட்றாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பானிபூரி வாங்கி சாப்பிட்றாங்க. சாப்பிடும்போதே அவனுக்குள்ளார அவ்வளோ சந்தோஷம். நான் கேட்குறேன், இப்போ அந்த பையன் சொல்லுவோம் பாருங்களேன் மக்களே, எப்படி சொல்லுவோம் பாருங்கள், அந்த பையனோட ஃபேஸில் அவ்வளோ ஒரு ரியாக்ஷன் தெரியும். சூப்பர், அதுதான் அந்த டேஸ்ட்டுக்கு தான் இந்த பிறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடக்குது அப்படிங்கிற மாதிரி. அதுக்குள்ளார இங்கே வந்துட்டு இந்த செட்டு வாங்கி சாப்பிட்றேன் மக்களே. உண்மையாலுமே செம்ம சூப்பராக இருக்குது. ஸோ இந்த அடை செட்டுக்கு மேலே ஒரு அடை, கீழே ஒரு அடை செட்டு, நடுவில் வந்துட்டு ஆனியனு, கொஞ்சம் சட்னி அதெல்லாம் வச்சு அதை ஒன்றா சேர்த்து வாயில் போட்டு மென்று சாப்பிடும்போது உண்மையாலுமே அவ்வளோ ஒரு சூப்பர் டேஸ்ட்டு. ஸோ கண்டிப்பாக நீங்களும் வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்து வேறு ஒரு நல்ல கண்டென்ட்டோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஜய் மோகன்ராஜ். நன்றி, வணக்கம், டாடா, பாய் பாய், see you.